வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. டெல்லி ரயில் நிலைய கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 18ஆக உயர்ந்துள்ளது. ரயில் நிலையத்தில் கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட காரணம் என்ன? துயரச் சம்பவம் நிகழ்ந்தது எப்படி? உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கிய இந்நிகழ்வு பிப்ரவரி 26ஆம் தேதி வரை தொடர்ந்து நடைபெறவுள்ளது. சுமார் 45 கோடி பேர் திரிவேணி சங்கமத்தில் நீராடியிருக்கும் நிலையில் பிரயாக்ராஜிற்கு வருகை தருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கிறது. சமீபத்தில் இந்நிகழ்வுக்கு சென்ற பலர் கூட்ட நெரிசல் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தனர். அந்த சோகத்தின் வடு மறைவதற்குள் அடுத்த அதிர்ச்சிகர சம்பவம் அரங்கேறியுள்ளது. மகா கும்பமேளாவுக்கு செல்ல டெல்லியில் இருந்து செல்லும் ரயிலை பிடிக்க சனிக்கிழமை இரவு ஏராளமான பயணிகள் ரயில் நிலையத்தில் குவிந்தனர். விடுமுறை தினம் என்பதால் நடைமேடை 13 மற்றும் 14 என 2 நடைமேடைகளிலும் கட்டுக்கடங்காமல் கூட்டம் அதிகரித்தது. அப்போது மற்றொரு நடைமேடையில் ரயில் வந்துள்ளது. இதற்காக மொத்த பயணிகளும் அந்த ரயிலில் ஏறுவதற்காக முண்டி அடித்து கொண்டு சென்றபோது கடும் கூட்ட நெரிசலில் சிக்கிக் கொண்டனர். குறுகிய இடத்தில் ஆயிரக்கணக்கானோர் சிக்கிக் கொண்டதால் பலரும் மூச்சு திணறல் ஏற்பட்டும் கூட்டத்தில் நசுங்கியும் மயங்கி விழுந்தனர். இறுதியில் 3 குழந்தைகள் உட்பட மொத்தம் 18 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியாகினர். ரயில் நிலையத்தில் விபத்து நடந்த நேரத்தில் ரயில்வே போலீசாரும் NDRF பணியாளர்களும் இருந்துள்ளனர். ஆனால் நிலைமை கைமீறி சென்றதால் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. ரயில்வே போலீசார், தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர், உள்ளூர் போலீசார் இணைந்து பயணிகள் கூட்டத்தை படிப்படியாக சீர் செய்தனர். மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்து கிடந்த பலரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பின் 4 சிறப்பு ரயில்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு பயணிகள் அனைவரும் அனுப்பி வைக்கப்பட்டனர். முன்பதிவு செய்யப்படாத டிக்கெட்டுகள் மட்டும் ஒவ்வொரு ரயிலுக்கும் சுமார் 1500 விற்பனை செய்யப்பட்டதும் ரயில்களின் வருகை தாமதமானதுமே கூட்ட நெரிசலுக்கு காரணம் என்று அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. விபத்திற்கு பிறகு டெல்லி ரயில் நிலையத்தில் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளதாகவும் நெரிசலை தவிர்க்க சிறப்பு ரயில்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்த ரயில் விபத்து தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கு ரயில்வே உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே பலியானவர்கள் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது. பலத்த காயமடைந்தவர்களுக்கு 2,50,000 லேசான காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சமும் நிவாரணமாக அறிவிக்கப்பட்டுள்ளது.